துணையே இல்லாம என்ன வளர்த்து ஆளாக்குறதுக்கு எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப சொல்லுங்க, நான் ஆத்திரப்பட்டது தப்பா? இல்ல, ஆனா ஆத்திரப்படுறதுனால மட்டும் இழந்ததை மீட்ட முடியாது இல்லையா? அமைதியா யோசி. ஒரு ரவுண்ட் போடு. நீங்க திருவிங்க திருவிங்க இந்த முறுக்குன்ற தின்னு கொண்டாங்க. கொடுமை என்னன்னா, இப்ப நம்ம ஒரு பசுமாடு வாங்கி கட்டணும் வை. டேங்க பாரு, சொல்லுங்க முதல்ல. அதுவா மேய்ச்சிக்கிட்டு அதுவா பால் கறந்து கொடுக்கு. ஆமா முதல்ல. இது லட்ச ரூபா கொடுத்து வாங்கி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாம இங்க பாரு, இங்க பாரு பண்ணிமா நிக்கிற துப்பாதிக்கு முதல்ல லட்ச ரூபாய்க்கு முதல்ல. நானும் எந்திரிக்கட்டுமா? வேண்டாம் முதலாளி, அப்படியே கெத்தா உட்காருங்க. நீங்களும் எந்திரிச்சா பயந்துட்டு நினைச்சுக்குவான். நான் பாத்துக்கிறேன். என்ன விசேஷம்? ஐயா, என்னப்பா? எங்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஜீப்ப யாரோ பாவிங்க எரிச்சிட்டாங்கய்யா. கஞ்சி கூட வழி இல்லையா? நீங்களா பார்த்து ஒரு டிரைவர் வேலை கொடுத்தீங்கன்னா நானும் எங்க அம்மாவும் 6 வயது கஞ்சியாவது குடிப்போம். வேலை கேட்டு வந்தவன் எதுக்குப்பா செருப்பு கழட்டினேன்? உங்க முன்னாடி நான் எப்படியா செருப்பு போட்டு வருது? ஐயோ, முதலாளி வார்த்தையால கொள்றானே. பாவமா இருக்காரு. ஒரு சம்பளத்தை பேசி கார் சேவை அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். தம்பி, கமிஷன் கேப்பேன், கொடுத்துறேன். முதலாளி பாட்டில் கொஞ்சம் தான் இருக்கு. பட மாப்பிள முதலாளி வச்சுக்க. இந்த நாய் கொடுக்க குடிச்சான்னா ரொம்ப லோலாய். முதலாளி போயிட்டா பாட்டில கொடுப்பா. பாட்டில் கலையாதப்பா. பையனை பத்தி என்ன நினைக்கிற? அதான் வந்துட்டேன், காலில் விழுந்துட்டானே. அவன் வந்ததை விடப்பா, வந்த வேலைக்கு அந்த மாதிரி தெரியலையே, இது விவகாரமா அந்த மாதிரி தெரியலானே. புரியலையே. உனக்கு என்னதான் புரிஞ்சுது? முதலாளி காடையும் கௌதாரியமா போட்டு வாட்டமான வளர்த்து வச்சிருக்காருல்ல, அத கவிட்டு போறான். கவுனானு என்னப்பா இங்கே டேரா போட்டீங்களா? ஆமா சாமி, சுத்துப்பட்டி கிராமத்துல ஆடினா 4 காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கு. பொழுது காட்சி கொடுத்துட்டு இங்கே முடைக்கலாம்ல சாமி. முடங்குவீங்க. எவனாவது இழுச்சு வாங்கி கிடைச்சானே கைக்கு சிக்னல் சுட்டிக்கிட்டு கம்பி ஆகிட்டுருவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயா, அப்படி எல்லாம் நினைக்காதீங்கயா. நாங்க மானசங்க. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? பிச்சை எடுக்கிற மாதிரி வருவீங்க. அமாவாசை வந்தது எல்லாத்தையும் அமைக்கிட்டு போயிடுவீங்க. அந்த கரையில எங்க வேண்டாம், முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. ஏன்டா உங்களை காலி பண்ண சொல்றீங்க? இது உங்க அப்பா விட்ட இடமா? ஊருக்குள்ள வந்தா உங்களுக்கு நட்டுக்குன்னு தான் பாவம் மாயத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்து விஷயம் பண்றீங்க. யோ, ஏன் இந்த பிச்சைக்கார எங்களுக்கு நீ வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? ஆமா, நீ பெரிய கோடீஸ்வரன். யோ, அதான் இருக்கிறவன் இல்லாதவன் நல்லவன் கெட்டவெல்லாம் ஒன்னா படுத்திருக்கானுங்க. இங்க வந்து ஏன் பேதம் பிரிச்சு பாக்குறீங்க? யோ, நீ இங்கேயே இரு, ஒரு ஓரமா சமைச்சு சாப்பிட்டுக்கோ. உன்னை எவனாவது ஏதாவது கேட்டா என்கிட்ட சொல்லு, பகுந்துடுற. இது ஊர் கூடி முடிவெடுத்த பிரச்சனை, இதுல நீ தலையிடாத. என்னடா ஊர் கூடி முடிவு பண்ணீங்க? இது நீங்க போட்டுடமாடா? ஏடா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எம்எல்ஏ கூட சேர்ந்துக்கிட்டு புறம்போக்கு இடத்துல வீடு கட்டின நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுற. போடா புறம்போக்கு பண்ணாட. யோ, இந்த நாயில பத்தி நீ கவலைப்படாதியா, நீ இங்கே இரு. அப்பா அத்தா பேர் தெரியாத அனாதை பையெல்லாம் பஞ்சாயத்து பண்ண வந்துட்டான். சொந்தம் என்பது வெறும் சொல்லானது, அன்பு அதிலே தள்ளானது.
சோகத்தை தான் மனசு தாங்க முடியல. ஒரு பாசத்துக்கு பொழுது இன்னும் விடியல. நான் கூடில்லாத குருவி ஒரு கண்ணீர் மலர் அருவி. நான் கூடில்லாத குருவி ஒரு கண்ணீர் மலர் அருவி. சொந்தம் என்பது வெறும் சொல்லானது. அன்பு அதிலே தள்ளாடுது. அந்த கவர்மெண்ட் மாப்ள அனாதையா? ஆமாம்மா, அவனை யாராவது அனாதன்னு திட்டா போதும், கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். அன்னைக்கு பூரா சோறு தண்ணி கூட இல்லாம சுடுகாட்டுல போய் உட்காந்துருவான். ஏன் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்களா? அவன் எந்த ஒரு தாய் தகப்பன் யாருன்னு யாருக்குமே தெரியாதுமா. நம்ம ஊர் தனக்கு சந்தைக்கு போயிட்டு வந்தப்ப வண்டியை பிடிச்சி வந்து சேர்ந்தவன் தான். பசிக்கு சோறு போட்டா யார் எதை சொன்னாலும் செய்வான். யாரும் இல்லாம வளர்ந்ததால இன்னைக்கு தட்டி கேட்க யாரும் இல்லாத அளவுக்கு ஆயிட்டான். எப்பவுமே ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா சரியா போயிடும். நன்றிங்க. பரவாயில்ல. மீசா, அந்த பொண்ணு போயிடுச்சா பாரு. போயிட்டாங்க. கட்டுல இல்லையா? யோ எந்திரி. ஆட்டம் பாதிலே நிக்குதுமா. கைய முறிச்சிருவேன். எந்திரியா. என் பணையா, என் பணையா. போயேனா? போயிரும் தாயே. என்ன கண்டாலே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறியே, என்னையா விஷயம்? அது வந்து உங்களை பார்த்து நான் எங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடணும். அன்னைக்கு தெரியாம உங்க வீட்டுக்கு வந்து. ஓ, அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா போச்சுங்க, அதான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. ஓஹோ, அப்போ குடிச்சா அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? பரவாயில்லையே, சாராயத்தை கண்டுபிடிச்சவன பாராட்டணையா? என்னதான் போதை ஏறினாலும் அக்கா யாரு, அம்மா யாரு, தங்கச்சி யாருன்னு தெரியற மாதிரி வச்சிருக்கானே. குட். இங்க பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒருத்திக்கு பசி கொடுமை, விக்கிறதுக்கு கம்மலோ மூக்குத்தியோ வளையலோ எதுவுமே இல்ல. இருக்கிற உடம்ப விக்கிறாங்களே, அவங்கள சொல்றீங்களா? ஆமாங்க, அவங்களே தாங்க. சரி, நான் உங்களை நேரடியாவே கேக்குறேன். உங்ககிட்ட ஒருத்தி வந்து ஐயா பசின்னு கைய நீட்டுறா, அவ கையில நீங்க காசு போடுவீங்களா இல்ல கைய பிடிப்பீங்களா? ஆட என்னங்க அது, எப்படி கையை பிடிக்க முடியும்? அவதான் பசின்னு சொல்றால, நாலாம் கௌரவமா காசை கொடுத்துருவாங்க. அட பரவாயில்ல, இந்த ரேஞ்சில் உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? அப்போ உங்களை திருத்த சான்ஸ் இருக்கு. ஆட என்னங்கப்பா ஒண்ணும் புரியல. நான் இன்னும் தெரு தெரு அலையிற மாதிரியோ, வீடுல போய் காத்துட்டுற மாதிரியோ வந்து திருத்திடுறா, அடைக்கிறா. பாவம் இந்த புள்ள, எப்படி இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? இந்த வீட்டுல வந்து வேலை செய்யற புள்ளையா இந்த கார்த்திகேயன்? நம்பி நகை கொடுத்த பாவத்துக்கு கூட போன தங்கச்சி புருஷனையே தயதாட்சின்னு பார்க்காம கொலை பண்ணிட்டான். வழிமறிச்சு கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு பொய்ய சொல்லி மொத்த பணத்தையும் வாயில போட்டுக்கிட்டானே இந்த புது பணக்காரன். சரி விழுடி, பெரிய இடத்து விவகாரம் எல்லாம் நமக்கு எதுக்கு? பையன் கான்வென்ட்ல படிச்சதுக்கு இந்த ஏரியாவே கூட்டி விருந்து வச்சிட்டீங்க. நாளைக்கு உங்க பையன் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தா அந்த ஊரை கூட்டியே விருந்து வைப்பீங்க போல இருக்கு. ஒருத்தருக்கா நம்ம ஊர்ல 3ஆம் வாய்ப்பாடு முழுசா தெரியுமா? ஆனா என் பையனை படிக்க வச்சு ஒரு கலெக்டர் ஆக்க போறியா, அதான் என் ஆசை. இன்னைக்காவது உன் பொண்ணுக்கு தலையில கொஞ்சம் எண்ணெய் வச்சு வரக்கூடாது? அது என்ன பண்ணாலும் அப்படியே தான் இருக்கு, அடங்காதுங்க. ஆமா, எங்க போவோம் சம்சாரத்தை காணோம். அவ மாடு மேய்ச்சிட்டு பாருங்க, அவ இருக்குங்க வந்தா போட்டோவுக்கு எடுத்து போடுவாங்க. என்னம்மா, யார் வேணும்? வீட்டுல கார்த்திகேயன் இல்லைங்களா? இல்லம்மா, அவன் எங்க வெளியில போயிருக்கான். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் அப்புறமா வரேன். நில்லுமா, என்ன விஷயம் சொல்லு. நான் வேணா வந்த உடனே சொல்லிடுறேன். நான் சொல்றத மறக்காம அப்படியே அவர்கிட்ட சொல்லிடுவீங்களா?
ஓ சொல்லிடு வினய், என்னம்மா அது? அவர்கிட்ட நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன்னு சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? ஐ லவ் யூ தானே, அப்படியே சொல்லிடுறேன். ஐ லவ் யூன்னா என்னம்மா? அதுக்கே தெரியும், ப்ளீஸ் சொல்லிடுவீங்களா? ம், ஐ லவ் யூன்னா என்ன அது? டேய் கார்த்திகேயா, என்னம்மா? அந்த புது பணக்கார பொண்ணு உன்னை தேடி வந்தாப்பா. யாரு? அந்த 5000 குள்ள கத்திரிக்காயா? என்ன வேணுமா அவளுக்கு? உன்கிட்ட சொல்ல சொல்லி ஏதோ சொல்லிட்டு போனா, அத நான் மறந்துட்டேனே. அதுக்கு நீங்க கேட்காமலே இருந்திருக்கலாம்ல. ஞாபகம் வந்துருச்சுப்பா. ஐ லவ் யூன்னு உன்கிட்ட சொல்ல சொன்னா. அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு 40 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், அதை உடனே திருப்பி கேக்குறா. அவ்வளவுதாம்மா. அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கடா போற? அவரு கடனை பைசல் பண்ண போலமா, காதல பைசல் பண்ண போயிட்டு இருக்காரு. அப்படின்னா? ஐ லவ் யூ டாக்க அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வர ஆசைப்படுறேன்னு அர்த்தமா? அடிப்பாவி, என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணு அந்த வார்த்தையை எங்கிட்டயே சொல்லிட்டு போயிருப்பா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, சூழ்ச்சியால எழுந்த சொத்தை அந்த சுள்ளி அலமிட்டுருவோம். டோன்ட் வரி. திமிரு கொடுத்த நாய, உனக்கு என்ன திமிரு இருந்தா எங்க அம்மா கிட்ட அந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்திருப்பேன். உங்க பரம்பரைக்கு நாட்டுல விஷமாச்சு. எதுக்கடி இந்த டிராமா? கார்த்திகேயா, தயவு செஞ்சு இதை தப்பா நினைக்காத. இது மனசார யோசிச்சு நானே எடுத்த முடிவு. மனசும் மனசாச்சு. இது உங்க குடும்பத்துக்கு பழக்கமில்லாத வார்த்தைகளாச்சே. உங்களை நம்பின பாவத்துக்கு என் குடும்பத்தையே நடுத்தூர்ல நிப்பாட்டிட்டா உங்க அப்பா. இப்ப காதல கல்யாணம் நாடகம் ஆடி எங்களை ஊரை விட்டு அனுப்பலான்னு பாக்குறியா நீ? இது நீயே யோசிச்சிருக்க மாட்டேன், உங்க அப்பா சொல்லி கொடுத்திருப்பான். அவன் தான் பயங்கர கிரிமினல் ஆச்சே. இத பாரு, இனிமே காதலுக்கு இதெல்லாம் பின்னாடி சுத்தின கழுத்து நெரிச்சு கொண்டுடுவேன். இல்ல கார்த்திகேயா, எங்க அப்பா ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்துலதான் நான் வளர்ந்த ஆளா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன பெத்தவங்க பண்ண பாவத்துக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா நீ என்ன நம்பல. நான் உண்மையில வச்சிருக்கிற அன்பு பரிசுத்தமானது, என்ன நம்பு. ஓ, பெரிய அமர காதலு. நாங்க இல்லைன்னா அப்படியே மண்டை போட்டுவீங்க. பொங்கடி காதலிக்க மூஞ்ச பார ஆரஞ்சு. ஆமா, நீ இல்லாம இந்த உலகத்துல என்னால உயிரோட இருக்க முடியாது. பட்டி கிடந்தே செத்து போயிருவேன். அன்னைக்கு உனக்கு மனசு இருந்தா கடைசி பண்ண தள்ளவாவது வந்து சேரு. என்னது குட்டச்சி சாவரங்க விரன்றா? நிஜமாவே மண்டை போட்டுருவாளா? கார்த்திகேயா நம்பாதரா, நடிக்கிறாளுங்க. கல்யாணி, என்னாச்சுமா? என்னாச்சுமா உனக்கு? என்னங்க கார்த்திகேயா, கார்த்திகேயா, என்னடா? புது பணக்காரன் பொண்ணு வெஸ்ட குடிச்சா. ஏமா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டேன். நீங்க செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா தான் இப்படி பண்ணிட்டேங்கிற. ஒரே பொண்ணுன்னு ஊரை ஏமாற்றி சொத்து சேர்த்துங்க. இப்படி ஆயிடுச்சே முதலாளி.
அடி வா 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 சந்தோஷ பூவள்ளியே தாளம் கேட்டு ஆட்டம் பாடு குடு குடு கிழவா குதிக்கிற கமலா ஆட்டம் பார்த்து காசப்பாடு சின்ன பொண்ணு பாப்பா என் செல்ல கண்ணு ரேகா சின்ன பொண்ணு பாப்பா என் செல்ல கண்ணு ரேகா கட்டழகி கணுத்தாலும் வெட்டழகி வட்ட நிலா ஒளி சிந்தும் பொட்டழகி தெக்குமல அடிவார சந்தையில அக்கரையா என்னை தேடி வந்தவளே பாவார காத்தே பாவார காத்து அவ கழுத்தான பேச்சு மாமான்னு சொன்ன ஒரு மந்தாரம் கூத்து அடி மத்தள சுந்தரி முத்துன முந்திரி சூடாச்சு மூச்சு சிந்தூரத்தே மல்லிதான் அடவா வா 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 சந்தோஷப்பூ வள்ளித்தான் ஏ சின்ன கண்ணு பாப்பா ஓ செல்ல கண்ணு ரேகா சின்ன பொண்ணு பாப்பா என் செல்ல கண்ணு ரேகா ஒத்தையிலே விளையாடி சுத்தி வந்தே அத்தையிலே முகம் பார்த்து சுத்தி நின்னே நித்திரை தூங்காம கத்தளிச்சே நெஞ்சுக்குள்ளே ஆசைய பத்த வச்சே பாவாயே பாவா பாவாயே பாவாயே மல காட்டு ராமா கும்பாள பாட்டு கொடியே நீ நாட்டு இந்த மக்கள சுந்தரி முத்துன முந்திரி உனக்கேதாமா சிந்தூரத்தே மல்லியே ஹரே வா 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 சந்தோஷ பூவள்ளியே சின்ன பொண்ணு பாப்பா ஓ செல்ல கண்ணு ரேகா சின்ன பொண்ணு பாப்பா ஓ செல்ல கண்ணு ரேகா சிங்கார குரவள்ளிதா ஓ ராசாத்தி செந்தூரத்தே மல்லிதா அடவா வா 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 சந்தோஷப்பூ வள்ளித்தான் தகிடதோம் 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 தாளம் கேட்டு ஆட்டம் போடு குடு குடு கிழவா குதிக்கிற குமரா ஆட்டம் பார்த்து காசம் போடு சின்ன பொண்ணு பாப்பா ஓ செல்ல கண்ணு ரேகா சின்ன பொண்ணு பாப்பா என் செல்ல கண்ணு ரேகா இந்த முட்டா பையன் தள்ளி தள்ளி படுத்துக்கிறான். தினமா சண்டை போடுற அந்த பொண்ணு கூட வெடிட்டு பேசிக்கிறேன். இவன் என்ன பஞ்சரான பசங்களோட எல்லாம் பேசிட்டு இருக்கானே. வாடாங்க பாரு கவர்மெண்ட் மாப்பிள்ள சவகாசம் உனக்கு வேண்டாம். பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசம். ஊரையே எதிர்த்து தகராறு பண்ணி அவன் உன்னை தங்க வச்சானே, அப்பவே நினைச்சேன் எலி என்னடா அம்மனத்தோட ஓடுதேன்னு. சின்ன வயசு பொண்டாட்டி மாமியார் மாமனார் கூட சண்டை போட்டு போயிட்டாங்க. ஜாக்கிரதையா நடந்துக்கப்பா. இந்த கிழவன்ல பாருப்பா, அவனுக்கு இருக்கவே இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னானுங்க. இப்ப அங்கேயே டேரா போட்டானுங்க. என்னைக்காவது எசக்க பசக்க பேச போறானுங்க. அவன் சவுக்கு எடுத்து பின்ன போறான். எது கூப்பிட்டீங்க? என்ன சோழிக்கு போலையா? போகணுங்க. கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கா, குடிச்சுன்னு போக வேண்டியதானுங்க.
ஏண்டா நீயும் பொஞ்சாதியும் ஒருத்தர் சிநேகமா இருந்து கல்யாணத்தன்னைக்கு உங்க அக்கா புருஷன் தாரா பண்ண தாலியை கட்டினியாம? ஆமாங்க. அப்புறம் தள்ளி படுத்துக்கிறீங்க. இது ஒரு பழமே கூப்பிட்டு வச்சு கேக்குறீங்க பாருங்க. அச்சே நான் கழுத. கல்யாணத்துக்கு நகையும் புடவை வாங்கணும்ல. ஆமா, நானும் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசுல வாங்கிட்டு வந்தேன். வந்து பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்தேன். அவனை திருப்பிட்டான். சுட்டானுங்களா? ஆமாங்க. அதையும் நான் மாமங்கிட்ட வந்து சொன்னங்க. அவன் டங்கு டங்கு டங்குன்னு கூச்சிட்டு நம்ம பண்ணிட்டாங்க. ஆனா இவ கட்டுனாய மாமனத்தான் கட்டு வேண்டும் ஒத்த காலில் நின்னுட்டாளுங்க. நானும் என்ன ஆனாலும் சரி அப்படின்னு தாலி கட்டிவிட்டானுங்க. சரிடா, அதுக்கு இதுக்கு என்ன? அதுல இருந்து ஒரு வைராக்கியங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு நகையும் புடவையும் என் பொண்டாட்டிக்கு வாங்கி போட்டு என் மாமா முன்னாடி கொண்டு நிப்பாட்டி நானும் ஆம்பளை தாண்டா நிரூபிச்ச பிறகுதான் குடும்பம் நடத்த முடிவு பண்ணிருக்கேங்க. அதனால அது வரைக்கும் நான் 2 பேரும் தொட்டுக்கிறது இல்லைன்னு எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைங்க. சரி, எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்க? எங்க சாமி, பாதி பணம் சேர்த்திருக்க. இப்பெல்லாம் ஜனங்க சொல்லி வச்ச மாதிரி அடிச்சுக்கிற வரல வேடிக்கை பாக்குறாங்க. அடிச்சு முடிச்சு வசூலுக்கு தட்டெடுத்தா அம்பேல்னு காலி ஆயிடுறாங்க. இன்னும் பாதி பணம் சேர்க்க எப்படி 6-7 மாசம் ஆயிரும் சாமி. சரி, அதுக்காக 6 மாசம் தள்ளி போடாரா? மீதி பணத்தை நான் கொடுக்குறேன். சாமி, அது உட்காந்துருக்கான்ல வெட்டி பசங்க, அவனுக்கு என் பணத்தில் நான் வாங்கி ஊத்தின சாராயத்துக்கு இந்த ஊர்ல 10 கல்யாணம் பண்ணிருப்பேன்டா. இதை நான் என் தங்கச்சிக்கு பண்ற சீதனமா வச்சுக்க. இரு, பணம் எடுத்துட்டு வரேன். ஆளுத்தான் வெட்டு குத்துன்னு பேசுறாரு தவிர மனசு என்னமோ லட்டு மாதிரி தான். சீலை வாங்கிட்டு சீக்கிரம் வந்துரு இல்லையா? பறந்துகிட்டு வந்து நிக்க மாட்டேன். சீலையும் தாலியும் மட்டும் வாங்கி வந்து நிக்காத. பின்ன தலை நிறைய மல்லிகைப்பூ, தலைமாட்டுல வச்சுக்க 4 ஊதுவத்து குச்சி வாங்கிட்டு வா. அடேங்கப்பா, அசத்தீர்வ போல இருக்க. படத்துல வர்ற மாதிரி பாட்டுக்கிட்டு பாடிடாத. பக்கத்து வீட்டுல இருக்கிறவனுங்க ஓசிலேயே ஒளி ஒளி பாத்துருவானு. பழையது குடிச்சிட்டு போயா? மூஞ்சா பாரு, பழைய சோறு குடிக்கிறதா? கையில இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு எவன் பழைய சோறு குடிப்பான்? சரி சரி, சீக்கிரம் வந்துரு. ஏண்டா சொக்கு, அந்த சவுக்குல அடிச்சுட்டு ஆறானே அவன் பொண்டாட்டி அம்சமா இல்ல? முதலாளி, இது நியாயம் தானா, தர்மம் தானா, இந்த வயசுல சேவை தானா? என்னடா வயசாகி போச்சு எனக்கு? பொண்ணு லட்சணமா இருக்கு, ஏற்பாடு பண்றான்னா என்ன அது ஏற்பாடு? ஏற்பாடுல ஒண்ணு இல்லையம்மா. அந்த வித்தகார முன்னாடி ஏற்பாடு பண்ணி சொல்றாருமா. இது பாருங்க, எனக்கு ஏதாவது துரோகம் பண்ண நினைச்சீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். ராத்திரியில தூங்கும்போது தலையில கல்ல தூக்கி. வயசு பிள்ளை வச்சுட்டு பேசுற பேசாடியது. புடிச்சு போயிட்டு போனா அப்படியே பொழச்சுக்கு. டேய், கால் அமத்துன்னு சொன்னா குடும்பத்துல குழப்பம் பண்றியா? கழுத்துல கொண்டு போடுவேன். நீங்க தான் சொல்லி சொன்னீங்க. என்ன இது சொல்றான்னு? அமுத்துற கால் அமுத்துற. சம என்னடா ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க சாம. எதுக்கு? சனமா போகணும் சாம. காலே ஒழுங்கா அமுக்க தெரியல. 10 ரூபா எங்கடா பொண்டாட்டி? ஏன் சாம? கூப்பிட்டு அவளே அமுக்க சொல்லு. பாபல அமுக்கு வா. பரவாயில்ல சாம, பரவாயில்ல. இந்தா எச்சை கையெடு. பாங்கல. என்ன இழிப்பு? இல்ல, ஒண்ணு நினைச்சேன், சிரிச்சேன். நீ என்ன நினைப்ப, எப்படி எப்படி நினைப்ப, என்னென்னலாம் நினைப்பேன்னு எனக்கு தெரியுமிடா. டே இங்க வர. இந்த வீட்டுல வேலை செய்யற வரைக்கும் கற்பனை கிற்பனை பண்ணுன உன் கழுத்து நெரிச்சு குள்ளி போடுவேன். ஜோக்கிறது. ஐயா வணங்க. வாயா. ஐயா வர சொன்னீங்க. உட்காரியா, தண்ணி போடு. இருக்கட்டும், பரவாயில்ல. போடு, பரவாயில்ல, வேலையை சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லையப்பா, நம்ம எம்எல்ஏ இல்ல, கருணாகரன். அவங்க கட்சிக்குள்ள ஏதோ கசமுசா போல் இருக்கு. பேர கட்சி ஆளுனா அவனே முடிச்சு போடுவேன். ஆமாங்க, அவங்க கட்சிங்கனால யோசிக்கிறான் போல் இருக்கு. என்னது கட்சிக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களா? ஆட நீ வேறப்பா. இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு சண்டை வர்றதை விட கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறது அதிகமா போச்சு. அது எந்த கட்சி? ஏன் சொல்லி போட்டு நாங்க 2 பேர் மாட்டிக்கிறக்கா? சும்மா ரே. ஒரு விலாஸ் மேல கொடுத்துருக்கானுங்க. சரி முதலாளி, பார்த்து கையை காலை வாங்குறதுன்னு வாங்கி போட. பணம் வேணுமா? இல்ல வந்து வாங்கிக்கிறேன் முதலாளி. முதலாளி, இந்த விலாசம் எழுதி கொடுக்குறப்ப கையை யாருக்கு எடுக்கணும் காலை யாருக்கு எடுக்கணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னா தெளிவா எடுத்துருவேன். இல்ல மாத்தி எடுத்துரும் பாருங்க. அப்புறம் வரலாம் முதலாளி. இந்தப்பா ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிட்டு நான் வர்றேன். யாரு சாருங்களா? உங்க உதவி இருந்தாதான் என்னால சண்டை போட முடியும். எனக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கே நான் தூக்கு போட்டு தொங்கிடுவேன். வர முதலாளி. என்ன முதலாளி இவ்வளவு கேவலமா பேசிட்டு போறான்? நீ அவன் அப்படி கேட்டுற கூடாது, அவனும் உன்னை அப்படி கேட்டுற கூடாது. இது பாரு, நம்ம கையால் என்ன முடியுமோ அதைத்தான் நாம் செய்யணும். காலம் டே.
போட்டோம் திடீர்னு வந்து நின்றுச்சு. ஏதாவது சட்டத்தை சிக்கிருக்கும், வா போய் பார்க்கலாம். அண்ணா வாங்கண்ணா. வணக்கண்ணா. என்ன நீங்களே மேல வந்துட்டீங்க? கூப்பிட்டு நான் கீழே வந்திருக்க மாட்டேன். என்னடா அதெல்லாம்? கயிறுங்கண்ணா. ஒண்ணு இல்லைங்கண்ணா, உங்க வண்டி எல்லாம் பிரேக் எல்லாம் போகுதுன்னு சொன்னாங்க. அதான் ஒரு கயித்தை போட்டு பார்த்தேன். வண்டி அப்படி ரச்சு நினைச்சுங்களாண்ணா? கிண்டலா போச்சா? உங்க கிட்ட எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா? சும்மா சண்டை போடலான்னு தான். ரெடி ஆகிக்க. ரெடிங்களாண்ணா? எப்படி வெத்தலை போட்டு வரட்டுங்களா இல்ல உங்களுக்கு போட்டு விட்டு அப்புறம் நான் போட்டுட்டுங்களா? பதவி என் நோக்கம் அல்ல, பாமர மக்கள் மேம்பாடே என் நோக்கம். அதற்காக உழைப்பேன் 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 என்று வீராவேசமாக பேசினார் எம்எல்ஏ கருணாகரன். அப்படியே போட்டிருக்காங்க. கூட்டத்துல கைதட்டி பிச்சு விட்டானுங்க. நீங்க இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை ஒடியா, அதான் தினம் பேசுறதாச்சே. அந்த கோயில்கிட்ட ஆடிக்கிட்டு இருந்தா ஆட்டக்காரி ஒரு மார்க்கமா இருந்தாயா, அவளை நீ கவனிச்சியாடா? நீங்க காருக்குள்ள இருந்து கண்ணாடி வழியா பார்க்கும் போதே தெரியும் எனக்கு. அந்த பாத்தி இப்ப எங்க இருக்குன்னு நான் விசாரிச்சுட்டேன். அவங்க அந்த கிறிஸ்டியன் சுடுகாட்டு கிட்ட தான் தங்கி இருக்காங்க. டேய், சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கடா.
என்னங்க? நீங்க அடிபட்டு மயங்கி விழுறத பார்த்தேன். நான் எவ்வளவோ கத்தியும் யாருமே உதவிக்கு வரல. அதனாலதான் நான்... அதுக்காக ராத்திரில இங்கே இருந்தீங்க? ஊர்ல யாரை பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னங்க இது? சுய சிந்தனையே இல்லாத மனுஷங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்துகிட்டு சுயநினைவு இல்லாம கிடக்கிற உங்களை தனியா விட்டுட்டு போக முடியுங்களா? மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற கவலை எனக்கு கிடையாது. என் மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படுறவனா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அடிதடி தொழில வருமானம் ஜாஸ்தி கிடைக்கலாம். ஆனா அதை விட ஆபத்தும் அதுல ஜாஸ்தின்னு இன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கௌரவமான தொழிலா பார்க்க கூடாதா?